முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நான் பல முறை உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும், என்னென்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றத உனக்கு உணர்த்துறதுக்காகவே மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த முறையாவது இந்த முருகன் மீது மரியாதை இருந்துச்சுன்னா, என் வாக்கை நம்பி கேட்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறத கேட்டு அதன்படி நடந்து கொள் என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள போல தான் உன் வாழ்க்கையிலையும் பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்குது. ஆனால் உனக்கு எப்போதும் ஆலோசனை மட்டுமே தேவைப்படுவதில்லைன்னு எனக்கு தெரியும். ஆலோசனையை தாண்டி உன்னை அரவணைக்க ஒரு கையும், நீ சொல்கிறதையெல்லாம் காது கொடுத்து கேட்டு அதற்காக பொறுமையாக உனக்கு நல்லதை எடுத்து சொல்லுவதற்கு ஒரு காதும் கூட தேவைப்படுவது எனக்கு தெரியும். நீ சொல்கிறதையெல்லாம் காது கொடுத்து கேட்டு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த முருகன் நானும் இப்போது உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட இதயமாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் என் செல்வமே. நீ எப்போதும் தனியாக இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்க்கை எவ்வளவு சுமையாக இருந்தாலும் அதை தாண்டி உனக்கு அதை சுகமாக அமைச்சு கொடுப்பதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தை பற்றி ஒரே வரியில் உனக்கு சொல்லட்டுமா? கொடிய மிருகங்களோட நீ பழகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் உன்னை நண்பனா நட்போட பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் மனிதர்கள் நீ நல்லா பழகுனதுக்கு பிறகுதான் அவங்களுடைய கொடிய மிருகத்தன்மையவே உன்கிட்ட காமிக்க ஆரம்பிப்பாங்க. யாரையாவது முழுசாக நம்பி நெருங்கி போகும்போது அவர்கள் மிருக குணம் கொண்ட மனிதர்கள்ன்றத ஏதாவது ஒரு விதத்தில் நீயே புரிஞ்சுக்க நேரும் என் செல்வமே. எது எப்படி இருந்தாலும், யார் என்ன செஞ்சாலும், நீ எப்போதுமே உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே நினச்சி வாழ தயாராகு. உனக்கு ஆறுதல் சொல்ல இங்கு ஆட்கள் யாரும் தேவையில்லை. உனக்கு நீயே ஆறுதல் சொல்லக்கூடிய தைரியமும் திறமையும் சக்தியும் கொண்ட பிள்ளையாகத்தான் நீ இருக்கிற. எப்போதுமே நீ எந்த அளவுக்கு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு வேலை செய்கிறியோ அந்த அளவுக்கு சரித்திரம் உன் பெயரை பலமுறை இந்த உலகத்தை சொல்ல வைக்கும். எந்த விஷயத்திலும் சோர்ந்து போகவோ துவண்டு போயிடவோ கூடாது. அடுத்தவங்க அவங்க தேவைக்காக மட்டும்தான் உன்னை பயன்படுத்துவாங்க. ஆனால் நீ அடுத்தவங்க தேவைக்காக போய் நிற்காம இயல்பாகவே யதார்த்தமாகவே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்க பழகு. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல குணத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கும்போது அடுத்தவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்க வேணாம். நீயாகவே ஒரு அளவோடு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல குணமுள்ள பிள்ளையாக இருந்து விடு என் செல்வமே. நீ மனசளவில் அழகாக இருந்தினா நீ சரியாக இருக்கன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். மற்றவங்க உன்னை ஏற்றுக்கணும் புரிஞ்சுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன்னை நீ ஏற்றுக்கிட்டா நீ செய்கிறது உன் மனசுக்கு சரின்னு தோணுச்சுன்னா அதுவே போதும் என் செல்வமே. எப்போதுமே எந்த இடத்துலையுமே நடந்து போகிறதுக்கு பாதை இல்லைன்னு யோசிக்காதே. பாதை இல்லையேன்னு யோசித்து ஒரே இடத்துல நின்றுடக்கூடாது. நடந்து நடந்து நீ தான் உனக்கான பாதையை உருவாக்கணும். எப்போவுமே எல்லா இடங்களிலும் ஒரு சிறுசா லேசாக ஒரு புன்னகை புரிஞ்சா அங்கே யார் இருந்தாலும் நட்பை தொடங்க முடியும். அங்கே நல்லா பழகின மனிதர்களிடம் நீ பேசக்கூடிய ஒரே வார்த்தை சண்டையை கூட உருவாக்கலாம் அல்லவா? பேச்சு தான் ஒரு மனுஷனுக்கு நட்பையும் சண்டையையும் உறவு வளர்ப்பையும் உறவு முறிவையும் உண்டாக்குது. நீ பார்க்குற ஒரே பார்வை ஒரு பேச்சு பல உறவுகளை காப்பாற்றவும் செய்யலான்றத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் அன்பு கலந்த நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு. ஒரு அமைதியான நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் நீ ஆசைப்பட்டினா அனைத்தையும் மறக்க கற்றுக்கோ. எல்லாத்தையும் உன் மனசில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை அல்லவா? சில விஷயங்கள் உன்னை தொந்தரவு செய்யும் போது அதை பற்றி யோசிப்பதை நிறுத்தி அந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கலாம்னு பாரு. சில விஷயங்களை யோசிக்கதை நிறுத்த முடியலை, சில விஷயங்கள் மறுபடியும் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்து உன்னை தொல்லைப்படுத்துதுன்னா அது உன் கைகளில் இல்லைன்றது புரிஞ்சுக்கிட்டு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. இந்த முருகன்
உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். எந்த வகையிலும் நீ யாருடைய வாழ்க்கையிலையும் எதிர்வினை ஆற்றக்கூடிய எதிராக செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்காதே. யார் உன்னை குறை சொன்னாலும், யார் உன்னை அவமரியாதையாக நடத்தினாலும் அவங்க கிட்ட விவாதிக்காம வாதாடாம அமைதியா விலகி போகக்கூடிய அந்த பொறுமைய நீ கத்துக்கோ என் செல்வமே. உன் வாழ்க்கையில சரியான நபர்கள் வந்து சேரும்படியும் எல்லாமே உனக்கு சிறப்பாக சரியாக நடக்கும்படியும் இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கான ஒரு அழகான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குறேன். எப்போதுமே கோழைகள் தான் தப்பு செய்வாங்க, பாவம் செய்வாங்க. வீரர்கள் ஒருபோதும் பாவம் செய்வது கிடையாது தெரியுமா? வீரர்கள் எப்போதுமே தைரியசாலியாக பாவமான தேவையற்ற சிந்தனைகள்ல இருந்தும் செயல்கள்ல இருந்தும் விடுவிச்சுக்குவாங்க. நீ எப்போதும் எல்லாரையும் நேசிக்க முயற்சி செய். எல்லாரையும் நேசிச்சு உண்மையான மனிதனாக மனிதாபிமானத்தோடு நீ வாழ ஆரம்பிக்கும் போது இந்த முருகன் நானே உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். இப்போது இந்த நொடி உன் கைகளில் இருக்கும்போது இந்த நொடியை ரசித்து மகிழ்ச்சியாக அழகாக வாழ வேண்டியது தானே. தேவையில்லாமல் கோவப்படுறதோ, தேவையற்ற விஷயங்களுக்காக கவலைப்படுறதோ, ஆசைப்படுறதோ வேண்டாம். இப்படி கோபமும் கவலையும் ஆசையும் தானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மொத்த பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கு. நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் அன்போட ஆசையோட நேசிக்க பழகு. பிடிக்காத விஷயமோ உனக்கு எதிரான விஷயமோ நடந்தாலும் அதுக்காக கவலைப்படாம கோபப்படாம அதை எப்படி அமைதியாக சமாளிக்கிறதுன்றதை யோசி. உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் கண்டிப்பாக உன் வாழ்க்கைய நீ மனக்கசப்போடும் கஷ்டத்தோடும் வாழும்படி விட்டுட மாட்டேன். எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை பற்றி உனக்கான புரிதலை உண்டாக்குறேன். முதல்ல உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? உன்னை பற்றி முதல்ல நீயே தெரிஞ்சுக்கல, உனக்காக நீ போதுமான நேரம் செலவிடலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்தவங்க 1000 சொன்னாலும் சரி அதுதான் உண்மை போல இருக்கு, நம்ம அப்படி தான் இருக்கோம் போல இருக்குன்ற சிந்தனை உனக்குள்ளே வருதுன்னா நீ உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம். வாழ்க்கையில் எப்போதுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த முருகன் உனக்காக நடத்தி கொடுக்குறேன். குடும்பத்துக்காக நம்ம தைரியமாக நின்று வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாரும் முன்னாடியும் ஜெயிச்சு காட்டணுன்ற அந்த வைராகியம் உனக்குள்ளே இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்ற நேர்மை உனக்குள்ளே இருக்குது. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து பயந்து ஓடாமல் அதை சமாளிக்க முயற்சி செய்யும் மன உறுதியையும் நான் உனக்குள்ளே பார்க்குறேன். இப்படி எல்லா தோல்விகளிலிருந்தும் பாடத்தை கற்றுக்கிட்டு யாருமே நினச்சி பார்க்காத நல்ல நிலைமைக்கு நீ உயரணும் தானே ஆசைப்படுறேன். பொறுப்பையும் பாரங்களையும் சுமந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு உண்மையான துணையாக தெய்வமாக தகப்பனாக நான் இருந்து நீ எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கைக்கு நல்லது நடக்கும்படியும் செய்ய போகிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. ஒரு பாம்புக்கு உணவு கொடுத்தினா நீ என்னதான் பாம்புக்கிட்ட அன்பா நேசிச்ச காலும் அன்பா அதை மதிச்சாலும் அதற்கிடம் பிரார்த்தனை செய்தாலும் கூட பாம்பு அதனுடைய விஷத்தோட அந்த குணத்தோட உன்னை கடிக்க தான் செய்யும். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே அவங்களுடைய சுயரூபத்தை காட்டியே தீருவாங்க. அதனால் நல்ல பிள்ளையாக இரு. ஆனால் ஒருபோதும் அப்பாவித்தனமாக அடுத்தவங்ககிட்ட ஏமாந்து போகிற அளவுக்கு இருக்காத. யார் தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிரு. ஆனால் அவங்க செஞ்ச தப்பை அவங்க மறுபடியும் தப்பு செய்ய வாய்ப்பு இருக்குன்றத நீ மறந்துடக்கூடாது என் செல்வமே. எல்லாரையும் நேசி. ஆனால் நீ அவங்கள நேசிக்கிறன்றதை நிரூபித்து காட்டணுன்றதுக்காக எந்த விதத்திலும் தியாகம் செய்ய வேணாம். அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்படாத. உன் மனசுக்கு அவங்கள உனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சா போதும். நீ அவங்கள நேசிக்கிறேங்கிறது உன் மனசுக்கு தெரிஞ்சா புரிஞ்சா மட்டும் போதுமேன் செல்வமே. ஒரு சில பேர் உன்னை காயப்படுத்துகிறாங்க. உன் மனசு கஷ்டப்படும்படி உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கிற நீ
அவங்க தப்பு செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்தும் போது, உன் நல்லதுக்காக தான் செஞ்சேன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா? வருத்தப்படாதே. உன்னுடைய நல்ல செயல்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் சிறப்பாக வடிவமைச்சு அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி செய்கிறேன். நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளில் கொடுத்து நீ நல்லபடியாக வாழ்வதற்கும் நானே உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்வமே. இந்த உலகத்தில் அது இதுன்னு நீ எல்லாத்தையும் முக்கியம்னு நினைக்கிற, எல்லாத்துக்கும் ஆசைப்படுற. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னைக்காவது உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது தான் உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் வரும். எல்லாத்தையும் விட நம்ம உடம்பு ஆரோக்கியம்தான் முக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்றதையெல்லாம் பார்க்கவும் ரசிக்கவும் அனுபவிக்கவும் முடியுங்கிறத இதை எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் மறந்துடாத. உன்னை சுற்றி இருக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முக்கியமாக நினைக்கிறதாமா இருந்தாலும் உன் உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுக்கு 3 வகையான தீர்வுகள் மட்டும்தான் இருக்குது. ஒன்று, பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கிட்டு முருகா வழிகாட்டுன்னு அதை என் பொறுப்பில் விட்டுடணும். அப்படி இல்லாட்டி பிரச்சனையை மாற்றி அமைச்சு சரி செய்ய முயற்சி செய். அதுவும் முடியாட்டி அந்த விஷயத்தை பற்றி நினைக்கிறதையே விட்டுடணும் என் செல்வமே.